ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி அவல் லட்டு பார்க்கலாம். அவல் லட்டுக்கு இந்த மாதிரி பால் காசுகிற கிண்ணம் இது. இந்த கிண்ணத்தில் பெரிய கிண்ணம் தான். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக அவல் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி நெய் ஊற்றுறேன். நெய்யை ஊற்றிட்டு நெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அவலை போட்டுக்கலாம். அவலை போட்டு அவல் நல்லா சூடேறி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். சூடு ஏறணும் அவல். இது கல் மண் இல்லாமல் முரத்தில் போட்டு புடச்சிட்டு நெல் இருக்கும் எல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த அவல் இது. சமயத்தில் ஒரு கல் வரும். அதனால் அவலை க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி போட்டுக்கணும். அவல் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா சூடு பறக்க இருக்குது. நெய் வாசனையோட போதும். இந்த அளவுக்கு அவல் பொரிஞ்சு நல்லா வந்தால் போதும். இப்போ இதை தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றி இதை சூடார வச்சிடலாம். இதே கடாயிலேயே நான் தேங்காவும் வறுத்துக்க போகிறேன். நல்லா அந்த கரண்டிலேயே ஃபுல்லாக நல்லா கலரி விட்டு கொஞ்சம் சூடு ஆறுனா தான் மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. தேங்காய் பாருங்கள், இந்த கிண்ணத்துலேயே பாதி அளவு எடுத்திருக்கேன் தேங்காய். தேங்காய் பையன்கிட்ட கொடுத்து தான் இன்றைக்கி திருவி கொடுக்க சொன்னேன். தேங்காய் இப்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குதா. நம்ம நல்லா சூடு வறுக்கும் போது சிம்மில் வச்சுடணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சா தேங்காய் கருவிடும். சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெய் அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் இல்லாமல் தேங்காய் தனித்தனியாக உதிரியாக வரா மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஈரப்பசை இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் இது ஒரு வாரம் இருந்தாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம நெய் சேர்க்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. போதும், இந்த அளவுக்கு வறுபட்டாச்சு. இப்போது இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதையும் பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா உதிரியாக வருது பாருங்கள். எடுத்து போடும்போதே இந்த அளவுக்கு இருக்கும். ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரியும் வறுத்துக்கலாம். முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை கூட போடலாம். வேர்க்கடலையும் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். அது வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வேர்க்கடலைலாம் இப்போ எதுவும் போடல, முந்திரி மட்டும். இது ஜாரில் பாதியாக அரைச்சிக்கலாம். அவள் ஆறி வந்துடுச்சு. இல்லை ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் வாசனைக்காக. அவள் ரொம்ப நைஸாகவும் நான் அரைக்கலை, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். பாதியாக அரைச்சிக்கலான்னுட்டு கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன், நைஸாக அரைக்கலை. நைஸாக வேணுன்றவங்க நைஸாக அரைச்சிக்கலாம். உதிரியாக மணல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான ஸ்வீட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் இந்த அவல் எடுத்த அதே கிண்ணத்துலேயே 1/2 கிண்ணம் வெல்லத்தை நல்லா கட்டி வெல்லம், பெரிய வெல்லம் துருவி எடுத்திருக்கு. அதில் 1/2 கிண்ணம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம்.
கரைச்சி இதை வடிகட்டிக்கணும். மண் இருக்கும், கல் மண் இருக்குன்றதுனால இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்துலேயே அரை கிண்ணம் தான், கரெக்டாக அதே அளவு தான் வெள்ளை கரைசலும் வந்திருக்கு. இந்த கடாயை க்ளீன் பண்ணி கழுவிட்டு மறுபடியும் இதே கடாயை வச்சுக்கிறேன். நான் கடாயை கழுவியாச்சு. இப்போ இந்த வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிட்டு வெல்லம் நல்லா சூடு ஏறட்டும். நல்லா சூடு ஏறி பொங்கி வரும் பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம இந்த அவலை இதில் சேர்த்துடலாம். நல்லா பொங்கி வருது. இந்த பொங்கி வர டைமில் அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்து எல்லாம் நல்லா கலரி விட்டுடணும். நல்லா கலரிட்டு தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனே இது கட்டியாகும். கட்டியாகி மறுபடியும் கொஞ்சம் இலகலாக வரா மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கடாயிலே வச்சு ஸ்டவ்லேயே வச்சு கலரி விட்டோம்னா அந்த ஈரப்பதெல்லாம் போயிடும். போய் மறுபடியும் நல்லா கெட்டியாகிடும். கொஞ்சம் இலக்கமாக வரும். தண்ணி ஆகிடுச்சோன்ட்டு நான் பயப்பட வேண்டாம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் வச்சு கடாயை ஸ்டவ்லேயே வச்சு கலரி கொடுக்கும்போது அந்த அவல் வந்து அந்த ஈரப்பசையை எடுத்துக்கும். அவல் வந்து கரெக்டாக நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கட்டி தன்மை வரும். நல்லா ஸ்டவ்லேயே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு கலரி விட்டுக்கிறேன். போதும். இப்போ இதை தட்டில் மாற்றிக்கலாம். கரெக்டான உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இது ஆறிடுச்சுன்னா ஆறுனா சூட்டுலேயே பிடிக்கணுமா அப்படின்றது இல்லை, ஆறுனாலும் நல்லா பிடிக்க வரும். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. எனக்கு டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் கொஞ்சம் சூட்லேயே தான் பிடிச்சின்னு இருக்கேன். முந்திரி பருப்பு இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பொடிசாக ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டு இதிலே மிக்ஸ் பண்ணி பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிக்கலாம். நான் வந்து தனியாக அதில் வறுத்து கொட்டி வச்சுருக்கேன். ஒன்று ஒரு உருண்டைக்கு மேலே வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளுடைய விருப்பம்தான். உருண்டை பிடிக்கும் போது கையில் நெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் தடவிக்கலாம். இது கையிலலாம் ஒட்டலை அந்த அளவுக்கு. நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கோம்ல, நல்லா நெய் வாசனையோட நல்லா மணக்க அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு அவல் லட்டு, ரவா லட்டு செஞ்சுருக்கேன். அவல் லட்டு பாருங்கள், முந்திரி பருப்பை மேலே வச்சதுனால நல்லா அழகாக பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குது. மற்ற லட்டு செஞ்சதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் ஒரு லட்டு போடுறேன் ஒரு டைமு. கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி ஆயாச்சு. வெளியில் வாசலில் குட்டீஸ்லாம் சேர்ந்து கோலம் போட்டாங்க. கோலம் போட்டுட்டு பையன் வந்து கிருஷ்ணர் பாதம் போட்டார். கிருஷ்ணர் பாதத்தை வச்சுட்டு வெளியில் சாமி வச்சுருக்கோம். அங்கே கற்பூரம் ஏற்றிட்டு உள்ளே கொண்டு போவோம். கிருஷ்ணரை வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.